கோவிட்க்கு அப்புறம் முக்கியமாக 2019க்கு அப்புறம் மக்களோட சதவீதம் எந்த சதவீதம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மக்களோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போகிறாங்களே அந்த பணத்தை நீங்கள் இன்கம் டேக்ஸில் கணக்கு காமிக்க முடியுமா கேட்டிங்கன்னா காமிக்க முடியாது. ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி நீங்கள் சில ஷேர்ஸ் தான் வாங்குவீங்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு 50,000க்கு ஒரு ஷேர்ஸை வாங்கினா அந்த ஷேர்ஸை நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் கணக்கு காமிக்க முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது. பட் அது மூலமாக ஜென்ரேட் ஆன ப்ராஃபிட்டுக்கு வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் நடந்துகிட்ருக்கு. பட் ஈக்விட்டிஸில் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஷேர் மார்க்கெட் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? ஈக்விட்டிஸ். ஸோ இந்த ஈக்விட்டிஸில் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து இன்கம் டேக்ஸில் கணக்கு காமிக்கணும். ஸோ கணக்கு காமிச்சு என்னோடய பணத்தை நான் சேவும் பண்ணணும், அதே சமயம் ப்ராஃபிட்டும் நான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னோட கருத்துப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுதான் ELSS. ஸோ முதலீட்டாளர், அதாவது வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் இந்த களத்தில் வருவாங்க. நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு முதல்ல ஒருத்தர் வருவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த ELSS அப்படின்னா என்ன, இதோட பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இது மூலமாக எவ்வளோ பணத்தை நம்ம சேவ் பண்ணலாம், இது வந்து ரிஸ்க்காக சேஃபாக, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.